எங்க அம்மா எனக்காக ஆசாசியா வாங்கி கொடுத்த பொம்மை எவ்வளவு மோசமாயிருச்சு பாத்தீங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா எங்களை ரொம்ப திட்டுவாங்க. ஏ பூஜா, என்னது இது? போன வாரம் இது உங்க அம்மா வாங்கி கொடுத்தது தானே? என்ன பூஜா இவ்ளோ மோசமாயிடுச்சு இந்த பொம்மை? சிண்டு, நேத்து சாயந்தரம் இதை வச்சு விளையாடிட்டு இருந்தோம் சிண்டு. அப்படியே மறந்து வாசல்ல வச்சுட்டு உள்ள போயிட்டோம். மழை பெஞ்சதுல இந்த மாதிரி ஆயிடுச்சு. போச்சு. எங்க அம்மா மட்டும் இதை பார்த்தாங்கன்னா இனிமேல் எனக்கும் ரோஜா காக்கும் எந்த பொம்மையும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க சிண்டு. ஏ ரோஜா பூஜா, இப்பவே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இதை பத்தி சொல்ல போறேன். தேவையில்லாம உங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுத்து அம்மா பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் ராகுல், நீ பேசாமையே இருக்க மாட்டியா? பூஜா நீ கவலைப்படாத பூஜா, இந்த பொம்மைய நான் எப்படியாவது பழையபடி மாத்தி கொடுத்துறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்க அம்மா வந்து பார்க்கும்போது இது நீட்டா இருக்கும், சரியா? என்ன சிண்டு, இந்த பொம்மைய பழைய மாதிரி ஆக்க முடியுமா? சிண்டு எங்கடா போய்கிட்டு இருக்க? நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இந்த பொம்மைய நல்லா சோப் போட்டு குளிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது முன்னாடி இருந்ததை விட நல்லா பிரைட்டா மாறிடும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னும் அரை மணி நேரத்துல இதை சரி பண்ணி காமிக்கிற பாருங்க. என்னடா சிண்டு, இந்த பொம்மையில ஊர்ல இருக்கிற மண்ணெல்லாம் இந்த பொம்மை மேலதான் இருக்கு. இதையெல்லாம் குளிக்க வச்சா சரியாயிடுமா? வாய்ப்பே இல்ல சிண்டு. சிண்டு அண்ணா, நான் போய் இந்த பொம்மைய குளிக்க வைக்கிறக்கே தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்னா. நான் உங்களுக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்றேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சரியா? நல்லா சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு தேய்ச்சி குளிக்க வச்சா இது நல்லா சூப்பரா மாறிடும். சிண்டு அண்ணா, நான் கூட ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன்னா. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சீங்கன்னா நிறைய தண்ணி ஊத்திடுவேன். டே சிண்டு, நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கடா. இந்த பொம்மையெல்லாம் தேய்ச்சா போற மாதிரி இல்லடா. பேசாம தூக்கி போட்டுட்டு வேற வேலையை பார்க்க வேண்டியதுதான். சிண்டு, நான் ஏற்கனவே இதை லைட்டா வந்து சோப் போட்டு கழுவி பார்த்தேன் சிண்டு. சோப்பு போட போட இருக்க மோசமாயிட்டு இருக்கு சிண்டு. தயவு செஞ்சு சோப்பு போடாத. ஏ பூஜா, நீயும் ராகுல் பேச்சை கேட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், இந்த பொம்மைய சரி பண்ண முடியாது பூஜா. ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த பொம்மைய மறந்துடு. நீ போய் முதல்ல ஷாம்பு பேக்கெட்ஸ் எடுத்து வச்சிருக்க, போய் எடுத்துட்டு வாப்போம். சரி சிண்டு, நான் உன்னை நம்புறேன். இப்பவே போய் நிறைய ஷாம்பு பேக்கெட்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னென்ன ஷாம்பு பேக்கெட் எடுத்துட்டு வந்திருக்க? சன்சில்க் இருக்கு, சிக் இருக்கு, மீரா இருக்கு, டவ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன போடலாம்? ஃபர்ஸ்ட் தண்ணி எடுத்து ஊத்தலாம். தண்ணிலேயே ஒரு சில சமயம் போனாலும் போயிரும். ஐயோ சிண்டு, அங்க பாரு. தண்ணி ஊத்த ஊத்த கலர் இன்னும் ப்ரௌனா மாறிக்கிட்டு இருக்கு. ஏ மீனா, நீ வேற தேவையில்லாம பூஜாவையும் ரோஜாவையும் பயப்படுத்திட்டு இருக்காத. இரு ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்துனாலே கொஞ்சம் மண்ணு கீழே எப்படி போகுதுன்னு நீங்களே பாருங்க. இதுக்கு தான் சொல்றது, பொம்மையெல்லாம் இந்த மாதிரி வெளியில வாசல்ல வச்சுட்டு இருக்க கூடாதுன்னு. சிண்டு அண்ணா, நான் வேணா கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துறேன்னா. நீங்க வேணா ஷாம்பு பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி போடுங்கண்ணா. இரு சோட்டு பாப்பா, சும்மா மக்குள் எடுத்து ஊத்திட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அப்படியே பக்கெட்டோட எடுத்து ஊத்துறேன். ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி ஊத்துனோம்னா ஃபர்ஸ்ட் இந்த சேர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே கரைஞ்சிரும். கருப்பு சன்சில்க் போட்டு பார்க்கலாம். அதுதான் போட்டா நல்லா பிரைட்டா மாறும்னு நினைக்கிறேன். போடுடா போடு. இருக்கிறத விட பொம்மையை மோசமாக்க போற. ஏற்கனவே ப்ரௌனா இருந்துச்சு, இப்போ இதுல கருப்பு சன்சில்க் வேற போட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ஏ ராகுல், கொஞ்ச நேரம் நீ பேசாம இரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கருப்பு சன்சில்க்னா கருப்பா பொம்மை மாறிடுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் மாறாது. பேசாம இரு. நல்லா போட்டு துவைக்கிற கல் இருந்தா நல்லா தேய்ச்சி இது பண்ணலாம். ஐயோ, என்னது இது? ராகுல் சொன்ன மாதிரியே கருப்பு ஷாம்பு வந்து பொம்மையில ஒட்டின மாதிரி தெரியுது. ஐயோ சிண்டு அண்ணா, என்னண்ணா இது? இந்த ஷாம்புவை தானே டெய்லி தலைக்கு போட்டு குளிக்கிறோம். அப்படின்னா இந்த மாதிரி கருப்பா நம்ம தலையிலேயே ஒட்டிக்குமா? போச்சுண்ணா, உண்மையாவே பூஜாவோட பொம்மையை சரி பண்ண முடியாதுன்னு தோணுது. ஏ சோட்டு பாப்பா, நீ கொஞ்ச நேரம் பயப்படுத்தாம இரு. ஏற்கனவே பொம்மை ப்ரௌனா இருந்துச்சு, இப்ப பிளாக் சன்சில்க் போட்டு கருப்பு கலர்ல மாறிடுச்சு. போ சிண்டு, நீ ரொம்ப மோசம். நான் சொல்ல சொல்ல கேட்காம நுரையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்க சிண்டு. ரோஜா, இன்னைக்கு உங்க 2 பேர்த்து பொம்மையை மறந்துட வேண்டியதுதான். நுரையெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். அங்க பாரு, அவன் ஒன்றும் தேய்ச்சி குளிக்க வைக்கிற மாதிரி தெரியல. பொம்மை மேல நுரைய போட்டு பொம்மை வெள்ளையாயிடுச்சுன்னு சொல்ல போறான். டேய் அவசரம் கொடுக்க ராகுல், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? நல்லா நுரையில முக்கி வைக்கிறேன்டா. துணியெல்லாம் எங்க அம்மா எப்பவுமே ஊற வச்சு துவைப்பாங்கடா. அப்படி ஊற வைக்கும் போது அழுக்கெல்லாம் நல்லா கரைஞ்சு வந்துடும், புரியுதா? டக்குன்னு சோப்பு போட்டு தேய்ச்சா கரையாது. நல்லா ஊற வச்சோம்னா தான் கரையும். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவங்களுக்கு இந்த பொம்மையை எப்படி பழைய மாதிரி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். சிண்டு, நானும் நல்லா தேய்க்கட்டுமா? எல்லாரும் நல்லா தேய்ச்சா போயிடும்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னா ரோஜா. நான் மட்டும் தேய்ச்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. எல்லாரும் உள்ள இறங்குங்க. நல்லா போட்டு நல்லா தேயுங்க, கசகசன்னு கசக்குங்க. துணியெல்லாம் எப்படி உங்க அம்மா துவைக்கிறாங்க அந்த மாதிரி தேயுங்க, அப்பதான் அழுக்கு போகும். டே சிண்டோ, அங்க பாரு, கொஞ்சம் கூட இந்த ப்ரௌன் மாறவே இல்லை. போச்சு, இருக்கிறத விட ரொம்ப மோசமாயிடுச்சு. சிண்டு அண்ணா, எனக்கு என்னமோ தண்ணி ஊத்துனா எல்லாமே சரியா இருக்கும்னு தோணுதுண்ணா. ஐயோ அண்ணா, என்னண்ணா அடுத்த ஷாம்பு பாட்டில் எடுத்துட்டு இருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லை சோட்டோ. கொஞ்சம் பச்சை கலர் ஷாம்பு போட்டு பொம்மையை கொஞ்சம் பச்சை கலராக மாற்றலான்னு நினைக்கிறேன்.
ஏற்கனவே கருப்பு கலராக மாறிடுச்சு, இனி அடுத்தது பச்சை கலர் போட்டு பொம்மையை பச்சை கலராக மாற்றிக்கிட்டு இருக்கான். ஏ ராகுல், அங்க பாரு, அந்த கருப்பு சன்சில்க் தான் பிடிச்சிக்குச்சு. இந்த பச்சை எல்லாம் ஒன்றும் பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, நல்லா அழுக்கெல்லாம் போகிற மாதிரி தான் தெரியுது. என்னடா ராகுல், நீ ரோஜாவையும் பூஜாவையும் பயப்படுத்தலான்னு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அவங்க கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரி தெரியல. நல்லா தேய்க்கணும். என்ன ரோஜா, நீ இப்படி போட்டு மெதுவா தேய்ச்சிக்கிட்டு இருக்க? நல்லா தேய்ச்சு அந்த ப்ரௌன் கலரா இருக்கிறது எல்லாம் வெளியில எடுக்கணும். நல்லா தேயி, நல்லா 2 கை வச்சு நல்லா ஃபாஸ்டா தேயி. சிண்டு, சும்மா தேய்ச்சிட்டு இருந்தா யூஸ் இல்ல. கொஞ்சம் தண்ணி இடையில ஊத்து சிண்டு, அப்பதான் கரெக்டா வரும். ஏ ரோஜா பூஜா, இந்த பொம்மை மட்டும் சிண்டு சொன்ன மாதிரி பழைய மாதிரி வரலன்னு வச்சுக்கோங்க, நான் இமீடியட்டாக அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லை, இந்த பொம்மையை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவேன். புரியுதா? ராகுல், என்ன பயப்படுத்திக்கிட்டு இருக்கியா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். இந்த பொம்மை பழைய மாதிரி மாறலன்னா நீ ஃபோன் பண்ணி சொல்லிக்கோ. சப்போஸ் மாறிடுச்சுன்னா நாங்கள் என்னடா பண்ணலாம்? மாறிடுச்சுன்னா என்ன, பேசாம பொம்மை எடுத்து உள்ள வச்சுக்க வேண்டியதுதான். அதெல்லாம் முடியாது ராகுல். மாறலினா மட்டும் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறல்ல. சப்போஸ் மாறிடுச்சுன்னா நீ உன்கிட்ட ஒரு பிகாச்சு பொம்மை இருக்குல்ல, அதை எங்களுக்கு கொடுத்துடணும். ஓகேன்னா சொல்லு. கரெக்டா சொன்ன பூஜா. இந்த பொம்மை பழைய மாதிரி அழகா மாறிடுச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பொம்மையை எங்களுக்கு கொடுத்துடணும். புரியுதா? இது என்ன வம்பா போச்சு? ஓ, இப்பதான் புரியுது. நீயே எதுக்கு இப்படி இறங்கி நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கான்னு புரியுது. என்னை தோக்கடிச்சு இந்த பொம்மையை வாங்கிக்கலான்னு பாக்குற. நீ தானடா மாறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்புறம் எதுக்குடா இப்ப பேக் அடிக்கிற? ஒழுங்கா ஒத்துக்கோ. சரி சரி, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பொம்மை மாறாதுன்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. இந்த பொம்மை பழைய மாதிரி மாறலைன்னா நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். சப்போஸ் இந்த பொம்மை பழைய மாதிரி மாறிடுச்சுன்னா நான் வந்து என்னோட பொம்மையை உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஐயா சிண்டு, கண்டிப்பா இன்னைக்கு ராகுல் தோக்க தான் போறான். நீ தண்ணி, ஐயோ என்ன சிண்டு இது? தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமும் இன்னும் மோசமாவே தான் இருக்கு. நம்ம போட்டியில தோக்க போறோமா? அதெல்லாம் ஒன்றும் தூக்க மாட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்சம் ஆறுச்சுனா பாருங்க. இப்போ டன்டடைன் எப்படி மாறிடுச்சுன்னு பாத்தீங்களா? ஹை சிண்டு, சூப்பரா மாறிடுச்சு. ஏ ராகுல், இங்க பாரு, பொம்மை எவ்வளவு சூப்பரா பழைய மாதிரி மாறிடுச்சுன்னு பாரு. சிண்டு, நீ சொன்ன மாதிரியே முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அழகா மாறிடுச்சு சிண்டு. பொம்மை ரொம்ப ஈரமா இருக்கு. இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா திரும்ப உங்க கையில இருக்கிற அழுக்கெல்லாம் பொம்மையில ஒட்டிக்கும். யாரும் பொம்மையை தொடாதீங்க. நான் உள்ள போய் ஃபேன் எடுத்துட்டு வர்றேன். ஃபேன்ல நல்லா இந்த பொம்மையை காய வச்சோம்னா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் வராது. என்ன சிண்டு அண்ணா, ஃபேன் எடுக்க போறேன், டவல் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இரு சோட்டு, ஃபர்ஸ்ட் இந்த டவலை வச்சு நல்லா ஒத்தி எடுத்துட்டோம்னா நிறைய தண்ணி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே டவல்ல வந்துடும். ஃபேன்ல காய வச்சா இல்லாட்டி ரொம்ப லேட் ஆகும். இப்ப ஃபேனை போட்டு விடலாம். என்னடா ராகுல், எதுவுமே பேச மாட்டேங்கிற? சரி சரி, வெயிட் பண்ணு. இன்னும் ஃபேனை போட்டு இந்த பொம்மையை சூப்பரா அழகாக்கி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து பேசிக்கிறேன். டே சிண்டு, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுடா. இதெல்லாம் சுத்தமா ஒத்துக்கவே முடியாது. நீ ஏமாத்திருக்க. அந்த ஃபேனை போடு சோட்டு. என்னது, நான் ஏமாத்திருக்கனா? ஏ ரோஜா பூஜா, பாத்தீங்களா? ராகுல் பாத்தீங்களா? தோத்தாலும் ஒத்துக்கிறதே கிடையாது. ஃபேனை போட்டு இப்ப காய வச்சு முன்னாடியை விட அழகாக்கி காமிக்கிற பாருங்க. ஏ ராகுல், இந்த மாதிரி சீட்டிங் பண்ணினா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்லி கொடுத்துடுவேன் ராகுல். சிண்டு, ஃபேன்ல பேட்டரியே இல்ல சிண்டு. பேட்டரி போடு சிண்டு, அப்பதானே ஃபேன் ஆன் ஆகும். என்னடா ராகுல், இப்ப நீயே போய் உன்னுடைய பிக்கச்சு பொம்மை எடுத்துட்டு வரையா, இல்லாட்டி நாங்க போய் எடுத்துக்கிட்டுமா? நான் போய் எடுத்தேன்னா அதுக்கப்புறம் கூட இருக்கிற எல்லா பொம்மையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடுவேன். இது பயங்கர சீட்டிங்கா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னை இந்த மாதிரி ஏமாத்துறதுக்காகவே அந்த பொம்மையை சேர்த்துல போட்டு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பொம்மையை பழைய மாதிரி ஆக்கிடலான்னு. தெரிஞ்சுட்டே தான் என்கிட்ட பெட்டு கட்டி இருக்கீங்க. ஐயோ ராகுல், நீ தான் இப்ப பயங்கரமா ஏமாத்திக்கிட்டு இருக்க. இப்ப நீயே போய் உன்னோட பொம்மையை எடுத்துட்டு வர போறியா, இல்லாட்டி நாங்களே போய் எடுத்துட்டு வரட்டுமா? இன்னும் உனக்கு 5 மினிட்ஸ் தான்டா டைமு. இந்த பொம்மை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பொம்மைக்கு நான் சூப்பரா மேக்கப் போட்டு விட போறேன். அதுக்குள்ள நீயே போய் உன்னோட பொம்மையை எடுத்துட்டு வந்துரு. அப்படி இல்லைன்னா நான் உள்ள போனேன்னா ஒரு 4-5 பொம்மையை எடுத்துட்டு வந்துருவேன். ஐயோ சிண்டு, என்னது இது? பொம்மைக்கெல்லாம் மேக்கப் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கா? ஏதாவது மோசமா மாறிட போகுது சிண்டு. அதெல்லாம் ஒன்றும் மாறாது பூஜா. இந்த சீக்ஸில் மட்டும் கொஞ்சம் காம்பேக்ட் பவுடர் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளஷ் மட்டும் போட்டு விட்டுடலாம். சரியா? அப்பதான் பொம்மை வந்து ரொம்ப க்யூட்டாக மாறிடும். இப்போ பாரு, இந்த பொம்மையோட கன்னத்தில் இப்போ நான் ஃபவுண்டேஷன் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ப்ளஷ் போட போகிறேன். டே சிண்டு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா. பொம்மை முன்னாடியை விட உண்மையாகவே ரொம்ப அழகாக மாறிடுச்சுடா. தயவு செஞ்சு என்னோட பிக்கச்சு பொம்மை மட்டும் கேட்காதீங்கடா ப்ளீஸ்டா. அது எங்கள் அம்மா எனக்கு ஆசாசியாக வாங்கி கொடுத்தது. அது மட்டும் இல்லைடா, அது ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? உங்கள் ஊர்லையெல்லாம் அந்த மாதிரி பொம்மை கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோண்டா. நீ சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி, எனக்கு இப்போ அந்த பிக்கச்சு பொம்மை வேணும். அப்படி இல்லைன்னா நான் உள்ளே போய் என் கையில் கிடைக்கிறது எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வருத்தப்பட்டு கேட்கக்கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
வீடியோ மேலே தெரியுற வியூ ப்ராடக்ட்ஸுங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நிறைய பார்பி டால் ப்ராடக்ட்ஸை டேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். சூப்பர் சிண்டு, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் கிடைச்சிருச்சு. இந்த பொம்மையும் க்ளீன் பண்ணிட்டோம், ராகுலோட பொம்மையும்